வணக்கம். இது கேள்வி களம். 5 கட்ட தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று மாலையோடு மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் 5 கட்டங்களாக தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னமும் 2 கட்டங்கள் தான். இது முக்கியமான பல மாநிலங்கள் இந்த தேர்தலில் வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி 5 ஆண்டு காலத்திற்கு ஆட்சி மீண்டும் அமைப்பதற்கான வாய்ப்பை மக்களிடம் கோருகிறார். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தயாராக வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது ஹிட்லரை போல மோடி பேசுகிறார். 5 ஆண்டு காலம் மக்களிடம் அனுமதி பெற்றுவிட்டு 1000 ஆண்டுக்கு திட்டமிடுவதென்றால் 1000 ஆண்டு நீங்களா ஆளப்போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த 5 கட்ட தேர்தல்களில் பலவிதமான கருத்துக்கள் மக்கள் மன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்சி மாற்றம் என்பது நடைபெறுமா? ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் காற்று திசை மாறி வீசப்போகிறதா? அங்கு ஏற்படக்கூடிய சரிவை பாஜக தென் மாநிலங்களிலே ஈடுகட்டுவோம் என்று சொல்கிறதே, அது சாத்தியமானதா என்கிற பல கோணங்கள் நம் முன்னே இருக்கின்றன. நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சியின் சார்பில் திரு அண்ணாமலை அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சிக்கவி தாசன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். திரு தராசு ஷியாம் அவருடைய முதற் பார்வை கேட்கணும். 5 கட்ட தேர்தல் நிறைவு பெற்றிருக்கு. இன்றைக்கி இருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை முக்கியமான ஒரு தேர்தல். 5 கட்டங்கள் முடிவில் எந்த பக்கம் காற்று வீசுதுன்னு நினைக்கிறீங்க? 400 இடம் அப்படின்னு சொன்னது பிஜேபிக்கான இலக்காக இன்றைக்கி இருக்கா? வட இந்தியாவில் கெஜ்ரிவால் விடுதலை, அகிலேஷோடு ராகுல் காந்தி சேர்ந்து பரப்புரை செய்வது, பீகாரில் தேஜஸ்வியினுடைய எழுச்சி அப்படின்றது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? காற்று மோடிக்கு எதிராக வீசுகிறது, அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு நடந்த தேர்தல் 39 சீட்டு. அதில் பழைய நிலவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் 16 சீட்டுக்கு 13 சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும். மகாராஷ்டிராவில் 13 சீட்டுக்கு 11 சீட்டு ஜெயிக்கணும். இப்போ 2 பேர் சிவசேனா, உடைந்த சிவசேனாவில் இருக்காங்க. எல்லா 5ஐயும் பீகாரில் ஜெயிக்கணும். எல்லா 3ஐயும் ஜார்க்கண்டில் ஜெயிக்கணும். 5ல் ஒடிசாவில் 3 ஜெயிக்கணும். அது போக 3, 7 வெஸ்ட் பெங்காலில் 3 ஜெயிக்கணும். இதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ பழைய 39ல் இன்றைய தேதிக்கு அவங்களுக்கு பாசிபிள்ங்கிறது ஒரு 15, 16 தொகுதி. அதை தாண்டிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் இதுதான், அதாவது முதல் கட்ட தேர்தல் அதுதான் இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு நாகரிகமான பேச்சுவார்த்தையோடு நடந்தது. பிரதமர் தமிழ்நாட்டில் பேசுனது தான் நம்ம நாகரிகத்தை கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவரோட பேச்சு, கருத்து எல்லாமே மாறுபாடு. 1000 வருஷம் சொல்றாருல, இது என்ன பாராளுமன்ற ஜனநாயகமா இல்ல பழைய பட்டு விக்கிரமாதித்த கதையா? பட்டு விக்கிரமாதித்த கதையில தான் ஒருத்தர் 500 வருஷம் கேட்பாரு காளிகிட்ட, உடனே அதுக்கு டபுள்னு சொல்லி 1000 வருஷம். இப்படியான 1000 வருஷம்லாம் எப்படிங்க சாத்தியம்? 10 வருஷமே சாத்தியம் இல்லை. நீங்க சொன்னது ரொம்ப சரி. 5 வருடம் நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்துல அனுமதி கேட்கிறோம் வாக்காளர்கள்ட்ட. 5 வருடத்துக்கான சாதனை என்ன? 5 10 வருடம் முடிஞ்சிருச்சு. 10 வருடத்துக்கான சாதனை என்ன? அந்த பட்டியலை வைக்கவே இல்லை. மோடி கேரண்டின்னு ஒண்ணு முதல் கட்ட தேர்தலில் பெரிதாக பேசப்பட்டது. மோடி கேரண்டி இப்ப ஏன் பேசப்படவில்லை? இப்படியான பல கேள்விகளுக்கு பிரதமர் அளிக்கிற ஒரே விடை என்பது, நான் எதையுமே மாத்தி மாத்தி பேசுறதே இல்லைங்க, எப்பவும் ஒரே கருத்து தான் என்று மாற்றி மாற்றி பேசுவதை மட்டுமே அவரது ஒரே கருத்தாக வைத்திருக்கிறார். திரு ஷியாம், இதுல மோடி கேரண்டி, மோடியோட உத்தரவாதம் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் இந்த தேர்தலை மிகப்பெரிய அளவில் பிஜேபி முன்னெடுத்தது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கை, தாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விரிவான தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்னாடி வச்சுருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அப்படியான ஒரு தேர்தல் அறிக்கையை அவங்க கட்சி சார்பில் ஒன்று முன் வச்சாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விமர்சித்த அளவுக்கு பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய ஹைலைட்ஸை பிரதமரே பேசலை அப்படின்றது ஒரு பார்வை. தேர்தல் அறிக்கையை பேசலை அப்படின்னாலும் மோடி ஆட்சியில் மோடியின் பெயரால் வாக்கு கேட்டாங்க. மோடியின் உத்தரவாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மொத்த தேர்தலையும் அணுகி வந்தாங்க. இப்போ திடீர்னு 400 இடங்கள் அப்படின்னு பேசுறதையும் நிறுத்திட்டாங்க, மோடியின் உத்தரவாதம் அப்படின்ற ஒன்றையும் நிறுத்திட்டாங்கன்னா என்ன காரணம்? அது பிரதமராக போறதுலன்னு தெரிஞ்ச பிறகு உத்தரவாதம் தேவையில்லைல்ல. இயல்பாகவே இந்தியா கூட்டணி, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அதுல பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்பது 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தான் போட்டி போடுது.
ஸ்ட்ரைக் ரேட் நீங்க 50% வச்சீங்கன்னா கூட 150, 170 தான் சாத்தியம். பாரதிய ஜனதா 400க்கும் மேற்பட்ட இடங்கள். அதே ஸ்ட்ரைக் ரேட் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 200 சீட்டு சாத்தியம். 70% ஸ்ட்ரைக் ரேட்னு வச்சா கூட 230, 240 தான் சாத்தியம். ஆரம்பத்துல இருந்தே இதுதாங்க நிலைமை. ஆனால் இந்த பலூன் வியாபாரி காத்தடிக்கிற மாதிரி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். அதுல வேற வழி இல்ல. அவங்களுக்கும் வேற வழி இல்ல. அப்போ மோடி நீங்கினால் நல்லதுன்னு பாரதிய ஜனதாவே நினைக்குது. காரணம் பாரதிய ஜனதா வேற ஒரு பரிணாமத்துல அது வளர முடியும். சரி 2001ல மோடி குஜராத் முதல்வர் ஆறாங்க. 2002ல ஏற்பட்டது கலவரம். அடுத்த ஒரு வருஷத்துல. அதிலிருந்து தொடர்ந்து வந்து அவர் இஸ்லாமிய வெறுப்பு தான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக நான் எதையுமே பேசவில்லை, சிறுபான்மையினரை பற்றி ஒருபோதும் நான் தப்பா பேச மாட்டேன், அப்படி நான் பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இந்துக்களை சிறுபான்மையினர் நினைக்கிறாரோ என்னமோ. அவர் பேசுறதுக்கு எல்லாமே ரெக்கார்ட் இருக்குங்க. ஹிந்தி யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரியும். துருவ் ரெட்டி சேனல் இன்னைக்கு வந்து ஒரு 19 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 75 லட்சம் வியூ. மோடி இதுதான் அவரோட பழைய பேட்டியிலிருந்து 2001க்கு பிறகு என்னது அதுக்கு முன்னரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தாரு. நாடகங்களில் நடிப்பது தான் அவருக்கு பிரியமாக இருந்தது. மெயின் ரோல் இருந்தா தான் அவர் நடிப்பாரு. வந்து மெயின் ரோல் இருந்தா தான் நடிப்புவாதம் பிடிக்கிற ஒரு பிரதமர். ஏன் எதிர்கட்சி எப்போதுமே ஆளுங்கட்சியா எப்படி இருக்க முடியும்? இப்ப பெரிய பெரிய கட்சிகள் வந்து ஆட்சி இழந்திருக்கிறது இதான பாராளுமன்ற ஜனநாயகம். அப்ப எதிர்கட்சியாக இருந்து நான் இந்த அப்படின்னு சொல்றதே இல்லையே. எப்போதுமே நம்ம ஆளுங்கட்சியா இருக்கணும். அந்த நான் கதாநாயகன் இப்படியான ஒரு உணர்வு. அவர் வந்து குஜராத் முதல்வர் இருக்கும்போது அவருக்கு அமெரிக்கா விசா மறுக்கப்பட்டது. காரணம் வந்து அவரோட பேச்சு நடத்தை எல்லாமே சேர்ந்ததுதான். ஆக ஒட்டுமொத்தத்துல வந்து இன்றைக்கு அந்த 1000 வருஷம் சொல்லுங்க இதை விட அட்ராஷியஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. காரணம் உண்மையிலேயே நமக்கு 1000 வருஷங்கிறதெல்லாம் கற்பனைக்கே எட்டாத விஷயம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை சாம்ராஜ்யங்கள் இருந்தன, எத்தனை சாம்ராஜ்யங்கள் சரிந்தன. ஒரு ஒரு ஹிஸ்டரி ஒரு நாட்டிலே மன்னர்களுக்கு தான் சார் வாழ்நாள் ஆட்சி. தேர்தலில் நின்று ஜெயிக்கிறவங்களுக்கு 5 ஆண்டு காலம் தானே பதவி காலம். சரி, அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களை கேட்கணும். மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு முக்கியமான ஒன்று. அங்கே 3 கட்சி கூட்டணி ஒரு புறம், இன்னொரு 3 கட்சி கூட்டணி இன்னொரு புறத்தில். மகாராஷ்டிரா அடுத்து அமையக்கூடிய ஆட்சியை இந்த ஒன்றா மகாராஷ்டிரா கருதப்படுது. மகாராஷ்டிரா தேர்தலில் எதிரொலித்த விஷயம் இன்னைக்கு போலிங் முடிஞ்சிருக்கு. உங்கள் கோணம் என்ன சார்? மகாராஷ்டிரா தேர்தலில் இயல்பாகவே வந்து சிவசேனா அனுதாபம் ஒரு இறக்கம் எல்லாம் அதிகமாக இருக்கு. எனக்கு வந்துங்க சிவசேனா பவன் பழைய சிவசேனா பவன்ல வந்து நிறைய நண்பர்கள் என்னோட தொடருக்காக நான் அப்ரோச் பண்ணும்போது அந்த மராட்டி ஹாட்லேண்ட்லாம் டிராவல் பண்றதுக்கு அவங்க தான் உதவி பண்ணாங்க. நம்ம சங்கரகோயிலை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருவர் அங்கே பணிபுரிகிறாரு. இன்டர்னல் ஏரியா பூரா ரொம்ப இன்டீரியர் கிராமங்கள்லாம் போயிருக்கிறேன். துல்ஜாப்பூர் அந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம். அப்போ அங்கே அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா அவங்க வந்து 30 சீட்ஸ் வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க. 30 இல்லாட்டாலும் 25 சாத்தியங்கிறது தான் என்னோட கருத்து. அப்போ ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையும் பிஜேபி இழக்க போற தொகுதிகள் எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு பெரிய சைசபிள் நம்பர். அவங்களோட பழைய 300ல இருந்து இன்னைய தேதிக்கு ஒரு 100 தொகுதி இழக்கிறாங்க. 100 தொகுதியை வந்து அவங்க எங்க ஈடுகட்டுவாங்கன்னா அவர் அமித்ஷா சொல்ற மாதிரி நாங்க சவுத்துல வந்து தனிப்பெருங்கட்சியாக வருவோன்றாரு. ஆந்திரா, தெலுங்கானா, அதாவது ஒன்றுபட்ட ஆந்திரா 42, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் சேர்த்து தனிப்பெருங்கட்சின்றாரு. அது சாத்தியம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. மகாராஷ்டிராவும் சாத்தியம் இல்லவே, அதுல அவங்களும் சேர்றாங்க தான். ஜார்க்கண்ட் சாத்தியம் இல்லை. உத்தரப்பிரதேசம், பீகார் த்ரஸ்ட் ஏரியா, உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் இதுல வந்து எவ்வளவு சாத்தியம் என்பதுதான் பிஜேபி முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்போ உத்தரப்பிரதேசத்துல 80க்கு 80 அவங்க எடுக்கணும். பிரியங்கா காந்திக்கெல்லாம் வர்ற கூட்டத்தையும் அந்த ரெஸ்பான்ஸையும் பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, பாக்கி உங்க பார்வை என்ன? ஒவ்வொரு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போதும் ஒவ்வொரு விதமான உத்தியை கையாளுகிறது பாஜக. நல்லா கவனிக்கணும். முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்பட்ட சில மாநிலங்களில் நடைபெற்றது. அப்போல்லாம் கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் பேசலை. ரெண்டாவது 3வது கட்டத்தில் ராஜஸ்தானில் வந்து பேசினாங்க, சிறுபான்மையருக்கு பிரித்து சொத்து பிரித்து கொடுக்குது, அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா 2-3 இதற்கு முந்தைய வாக்குப்பதிவின் போது என்ன சொன்னாங்க, கோவிலை இந்தியா கூட்டணி வந்து இடிச்சிடுவாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கு கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஒரு ஆங்கில பத்திரிகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறார் ராகுல் காந்தின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக அவர் பேசுகிற மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும், மாவோயிஸ்ட் மொழியில் பேசுகிறார் அப்படின்னு. ஆக திட்டமிட்டு இது வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கான களத்துக்கு என்னென்ன விதமான தாக்குதல், உளவியல் தாக்குதல் நடத்தணுங்கிறது ஒரே ஒரு முக்கியமாக கவனிக்கணும். இந்த கிட்டத்தட்ட
கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. பிரதமர் நடத்தி இருக்கிறது எல்லாமே உளவியல் தாக்குதல்ன்றீங்க. அதான் இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அது அரசியலில் வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் அதில் வந்து பல உண்மை இருக்கலாம் இல்லாமங்கிறதுலாம் அது டிபேட், அதுக்கு தனியாக விவாதம் சொல்லணும். இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா 1000 ஆண்டுகளுக்கானதுன்னா 1000 இவர்கள் வந்து ஒரு ஒரு இந்தியாவுக்கென்று ஒரு புதிய வழிகாட்டு நெறியை தர்றாங்க. கட்சி, ஜாதி, மதம் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு பார்வைக்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. ஒரு சித்தாந்தம், அது என்ன பொருளியல் சித்தாந்தம், மதத்தை தாண்டி கட்சியை தாண்டி ஒரு ஏன் காந்திய சித்தாந்தமாக காந்திய சோஷியலிசம் தான் முதல்ல அடாப்ட் பண்ணாங்க இதே பிஜேபி. அது கூட நமக்கு தெரியாது. அந்த தொலைநோக்கு வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பிலாசபியை ஃபாலோ பண்ண போறாங்க, எந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். சரி, 10 வருஷமா என்ன காந்தியன் சோசியலிஸ்டா ஃபாலோ பண்ணாங்க? அது யாருமே காந்தியத்தை முன்னிறுத்திய காங்கிரஸ் கட்சியை ஃபாலோ பண்ணலையே. தாராளமயமாக்கலுக்கு வந்துட்டாங்க இல்லையா, முதலாளித்துவ பாதைக்கு வந்துட்டாங்க இல்லையா. இந்த தேர்தல் நான் பொருளாதாரம் அந்த ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் தான் நான் முழுக்க சொல்லலை. என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, இதை காங்கிரஸ் கட்சியும் சொல்லலாம், திமுகவும் சொல்லலாம், ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியும் சொல்லலாம், மார்க்சிஸ்ட் கட்சியும் சொல்லலாம், எந்த கட்சியும் வேண்டும்னு சொல்லலாம். ஒரு கட்சி சொல்லவே கூடாது அப்படி இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு சார் இப்போ அவங்க கம்யூனிஸ்டுகள் வந்து பேசுகிற மொழி ஒன்று இருக்கு, மாவோயிஸ்டுக மாதிரி பேசுறாருன்றாரு ராகுல் காந்தி. மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாரு. எங்க பேசுறாரு? வன்முறையை பேசுறிய ராகுல் காந்தி எங்கேயுமே வன்முறையை பேசலையே. ராஞ்சியில் பேசுறாரு. ஏன்? தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன. அப்படி தான் இன்றைக்கி ஒரு ஆங்கில நாட்டில் அதை தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கெங்கில் இப்போ ராஞ்சின்னா பின்தங்கிய இடம், அங்கே நிறைய தொழில் வளம் வரும். நாங்கள் வந்தால் இன்னைக்கு போய் பூரியில் பேசியிருக்கிறாரு. ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷ அறையை பூட்டி அந்த சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்குன்றாரு. அதெல்லாம் வந்து அரசு. உத்தரப்பிரதேசத்தில் போய் சொல்கிறார், தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த தலைவர்கள்லாம் உத்தரப்பிரதேசத்தை வந்து அவதூறாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்கன்னு ஹிந்து கூட தலையங்கள் எழுதியிருந்தாங்க. ரொம்ப ஆமாம், பாய்சனஸாக இருக்குது இந்த ஸ்பீச்னு. இல்லை அது மாதிரி சில இதெல்லாம் எனக்கும் உடன்பாடு கிடையாது. ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோயில் இடிப்பாங்க இல்லை பூட்டுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு. முதல்ல பூட்டுவாங்கன்னாரு, அதுக்கப்புறம் இடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அது ஒன்றும் லாஜிக்காகவும் தெரியல. இதெல்லாம் அரசியலுக்கான வார்த்தை விளையாட்டு தான். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அரசியல் எது வேணால் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. எதுனாலும் பேசலாம், தேர்தல் காலத்தில் எது வேணா பேசலாம். அதனுடைய வியூகத்தில் ஒரு பகுதியாக பார்க்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு சின்ன கேள்வி. 7 கட்ட தேர்தலில் 5 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. எந்த வயலன்ஸ் நடந்திருக்கு? வயலன்ஸ் நடக்காததுக்கு யார் காரணம்? வயலன்ஸ் நடக்காமல் ஆட்சியாளர்கள், தேர்தல் ஆணையம் எல்லாமே. தேர்தல் ஆணையம் இருக்கா? தேர்தல் ஆணையம் இருக்கா? இப்போ கண்ணுக்கு தெரியுதா? அப்படி அது கேட்டீங்கன்னா நாம அது ஒரு தனி விவாதம் நடத்தும். இவ்வளவு வெட்கக்கேடான ஒரு தேர்தலை இதுக்கு முன்னாடி எப்பயாவது தேர்தல் ஆணையம் நடத்திருக்கா? தேர்தல் ஆணையம் இவ்வளவு கேவலமான விமர்சனத்துக்கு எப்பயாவது ஆளாகிருக்கா? கருத்தா இருக்கலாம். இல்ல அது தெரியாது. எவ்வளவு தலையங்கங்கள், எவ்வளவு விமர்சனங்கள் வருது. வந்து நீங்களே கேவலமா நடந்துக்கிறாங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது ரெபுடேஷன் நீங்களே விமர்சித்தா ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. நீங்களும் விமர்சிக்கணும், நானும் விமர்சிக்கணும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால தான் விமர்சிக்கிறோம். இல்ல நம்ம அந்த டிபேட்டுக்கு போகல. இவ்வளவு எதிர்க்கட்சிகள், இவ்வளவு இன்னைக்கு கல்கத்தா நீதிமன்றம் எல்லாமே காரி உமிழ்ந்திருக்கு. நீ என்ன இந்த தேர்தல் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை, எல்லா எதிர்க்கட்சிகளும் புறக்கணிக்கலாமே? அப்படி இல்லை. ஏன் புறக்கணிக்கணும்? எதுக்கு புறக்கணிக்கணும்? எதிர்க்கட்சி இல்ல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது கொல்கத்தா உயர் நீதிமன்றம் காட்டமா விமர்சிச்சிருக்கு. அது அவதூறா மெலிஷியஸான விளம்பரத்தை வந்து பிஜேபி சொல்றாங்க. ஒரு நிமிஷம், என்னன்றது கேட்டுக்கல, என்னன்னு கேட்டுக்குங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, திரிணமூலுடைய விளம்பரத்தை தடை செய்திருக்கு. திரிணமூல் கோரிக்கையை எடுத்து பிஜேபியோட விளம்பரத்தை பிரசுரிக்க கூடாது அப்படின்னு தடை செஞ்சுட்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஹைகோர்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்கு. சரி, நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தலையிட மாட்டாங்க. ஒன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தேர்தல் ஆணையமே ஒரு அட்ஜுடிகேஷன் பாடி, அவங்க இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க முடிவு எடுத்துப்பாங்கன்னு அவங்கள்ட்ட விட்டுருவாங்க. தேர்தல் ஆணையத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அவங்க தூங்கி வழிகிறாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல சார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டு கூப்பிட்டு தடையை கொடுத்துட்டு விமர்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அசிங்கத்தை பட்டிருக்கா? சரி சார், நான் அந்த தேர்தல் ஆணையம் பற்றி சர்ச்சைக்குரிய விஷயத்தை நான் நிராகரிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை, நிராகரிக்கலை. அதுக்கு சொல்லலை.
இதெல்லாம் அப்படி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலே இவ்வளோ நமக்கு சந்தேகம் இருக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் சார்பில் நடத்தப்படுகிற தேர்தலை நாமே புறக்கணிச்சிருக்கோம். அப்போ என்ன நம்பிக்கை ஏங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்கிறதுனால இன்ஸ்டிடியூஷன் இம்பார்சியலா இருக்கணும்ன்றதுனால தான் லீகலி கண்டெஸ்ட். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் இன் இட். we all boycott. இது என்ன இது நடந்து சார் அது வந்து வாரணாசியில ஓட்டு எலெக்ஷன்ல போய் அப்ளிகே இது கொடுக்க போறவனா விரட்டி அடிச்சாங்க ஒரு சார். பெரிய மாற்றத்தை ஏற்படுது சார். ஒரு மாற்றமும் வராது. திரு ஆர்த்தி பாக்கி வந்து பாரதியாரோட பெரிய ஃபேன். பாரதியார் நான் பாக்கிலாம் சேர்ந்ததில் முதல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து சத்தியம் வதிஷ்யாமி, நான் எப்போதும் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு. இவரோட ஆதர்ச குரு ஆதர்ச நாயக்கன் மோடி அவர்கள் இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு உண்மையை பேசியிருக்காருன்னா பேசுங்க. காங்கிரஸ் இதில் வந்து மங்கள் லேடிஸோட தாலியை எடுத்துப்பாங்க. ரிசர்வேஷனை மன்மோகன் சிங் 2009 சொல்லிட்டாரு, இஸ்லாமியருக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். உங்கள் 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்கிடுவாங்க காங்கிரஸ். அப்புறம் அதுக்கு நல்லா 2 மாடு இருந்தால் ஒரு மாடை காங்கிரஸ் எடுத்துரும். இதெல்லாம் எங்கேயாவது இருக்கா? அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை மாற்றுவோன்னு 2 சின்ன பசங்களை கிளப்பி விட வேண்டியது. பாக்கி சொன்னதுலேயே இருக்குது பாருங்கள். நீங்கள் முதல்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஜாதியே இல்லைன்னு ஆரம்பித்தார் பாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிசர்வேஷனே இல்லை. பாக்கியோட உள் மனசு குரலே என்னன்னா ரிசர்வேஷன் ஜாதியே இல்லை, வேறுபாடு இல்லை அப்படி சொல்லலை. நீங்கள் வேறுபாடு மனசுல இருக்கிறது வெளில வரும். ஜாதி இல்லாம எனக்கு மதத்தில் இருக்குது நாடு நல்லா இருக்கணும். சரி சார், மதம் ஜாதி அப்பாற்பட்டுன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் மேல முன்னாடியே உள்ள போயிட்டானோ அவனுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணணுங்கிறது தான் சார். இந்த எலெக்ஷனை டீகோட் பண்ணுங்க சார். அதாவது பிரதமரோட பேச்சு அது சம்பந்தமா பல முறை விமர்சனங்களும் பேசியிருக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றியும் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து 5 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஏறத்தாழ 300 சீட்டுக்கு மேல தேர்தல் முடிஞ்சிடுச்சு சார். எலெக்ஷன் ஆரம்பிக்கிற போது எல்லாரும் நினச்சது, முக்கால்வாசி பேர் நினச்சது நார்த்தில் பிஜேபி கம்ப்ளீட் ஸ்வீப், சவுத்தில் மட்டும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணி ஏதோ சீட்டு வைக்க போகுதுன்னு. இந்த 2வது தேர்தல் ரவுண்டு முடிஞ்ச உடனே பிரஜ்வல் ரேமானால் பிடிச்ச சனி அவங்களுக்கு. அவர் வந்து பாக்கியோட நண்பர் என்ன பண்ணார், பிரஜ்வல் ரேனா ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு போட்ட மாதிரினாரு. அதை பற்றி பாக்கி பேச மாட்டேன். நண்பர்லாம் இல்லை சார், அவரு ஒரு நண்பர் சார். இப்போ ராகுல் காந்தி எனக்கு நண்பன், எனக்கு தலைவன். ராகுல் காந்தி தப்பு பண்ணால் நான் ஏற்றுக்க தயார், இவர் சப்போர்ட் பண்ணால் ஏற்றுக்கணும், சும்மா நழுவக்கூடாது சார். அவர் பிஜேபிக்காரர் இல்லை சார், அவர் கட்சிக்காரர் இல்லை சார். பிஜேபி வந்துருவோம், அவர் சென்ட்ரிக்கா டிபேட் பண்ண தேவையில்லை. சரி, அது பிரஜ்வல் ரேவண்ணா பற்றி பேசலை. அவர் 2000 ஃபீமேலை அவர் தாக்கியிருக்கார், பாலியல் தாக்குதல். இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் மூலமாக வெளில போயிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் திரும்பி வரல. அங்கே ஆரம்பித்து அங்கே அவர் தாலியை பற்றி பேசிட்டார். காங்கிரஸ் உங்கள் பணத்தை எடுக்க போகிறது அப்படின்னு வரிசையாக பொய் மேலே தான் பேசியிருக்கிறார். எங்கேயாவது 10 வருஷத்தில் நான் இதை செஞ்சுருக்கேன், இதுதான் என்னோடய சாதனை, இதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாறாக காங்கிரஸ் கட்சி நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளே சொல்லிட்டோம், மாதம் 8500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக விழும். 20% பாட்டம் மோஸ்ட் 20%க்கு 8500 ரூபா விழும். நீங்கள் யூபியில் கேட்குற எல்லா இன்டர்வியூலையும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஆர்டிக்கல்ஷிப் மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்து 8500 ரூபா கொடுக்கப்படும். இது சட்டமாக இயக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு 17000 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்கப்படுங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜாதி ரீதியாக சர்வே எடுப்போம். க்ளீனாக அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் டாப் ஜுடிஷரி எடுத்துக்கோங்க, டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கோங்க, எனி டாப் கார்ப்பரேட் கம்பெனி எடுத்துக்கோங்க, இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்கலாம் 3% ஆஃப் சொசைட்டிலேருந்து வரவாங்கன்னு சொல்லி அவர் வந்து கேஸ்ட் சென்சஸை பேசுகிறாரு. இல்லை பேசுகிறாரு. அது கேஸ்ட் சென்சஸ் மட்டும் இல்லை, 2% 3% பாப்புலேஷன் தான். அவர் வந்து என்ன சொல்கிறார், இன்கமில் சொல்கிறாரு. கடைசியில் இன்கமில் இருக்கிற டாப் 3% தான் எல்லா கார்ப்பரேட் ஜாப்ஸு எல்லா ப்ளம் போஸ்டிங்கும் வாங்குகிறாங்க.
கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஹோப்பே கிடையாதுங்கிறத சொல்கிறாரு. நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அது நடக்கிறதில்ல, நார்த் இந்தியாவில் பேப்பரை லீக் பண்ணி பல 10 வருஷமாக ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்தபோது 25,000 வேலையை குறைச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். மற்ற எல்லா பேங்க்லேயும் வேலை ஏறிட்டு இருக்குது. HDFCயில் எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்குது, ICICIயில் எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்குது. பப்ளிக் செக்டரில் வேலையை குறைச்சிருக்காங்க. BSNLக்கு 4G லைசன்ஸ் ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் 5G போனப்புறம் 4G கொடுத்தாங்க. திட்டம் எடுத்து கார்மெண்ட்லேயும் பப்ளிக் செக்டர்லேயும் வேலையை குறைச்சிருக்காங்க. டோட்டலாக 30 லட்சம் பேர் இன்றைக்கி வேலை காலியாக இருக்குது. வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறாரு, வாழ்வாதார பிரச்சனைகளை பேசுகிறாரு. இதுதான் அரசியல் என்ன? விலைவாசி. யூபி போன முறை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஹரியானா 10க்கு 10 ஜெயிச்சாங்க, டெல்லி 7க்கு 7, பீகாரில் மிகப்பெரிய வெற்றி, மகாராஷ்டிராலையும் போன முறை வந்து பிஜேபி பெரிய வெற்றி. இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ப்ராப்ளம். ஹரியானாவில் அவங்க கார்மெண்ட் இன்னைக்கு மைனாரிட்டி கார்மெண்ட் ஆகிடுச்சு. இவங்களோட கூட இத்தனை நாள் இருந்த டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்த துஷ்யந்த் சௌதாலா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுறாரு. அப்போனா கவர்னர் அது ஒத்துக்கலை. இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அது பெருசாக இல்லை. இன்றைக்கி சிட்டிங் அசம்பிளியில் ஹரியானா கவர்மெண்ட் மைனாரிட்டியில் இருக்குது. 4 MLA வந்து காங்கிரஸ் பக்கம், அந்த இண்டிபெண்ட் MLA காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கி எல்லா வர வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இன்றைக்கி வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, இன்றைக்கி பாம்பேயில் ரியல் கட்சி எது, சிவசேனா எதுனா உத்தவ் தாக்கரேன்னு தான் மக்கள் பேசுகிறாங்க. யாருமே அன்பு வில்ல வந்து சொல்லலை. எது சிவசேனா சிம்பிள்னா மஷால், அதாவது அந்த டார்ச் தான், தீபந்தம் தான். பராமத்தியில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து அஜித் கடியா இல்லாட்டா அந்த துராவான்னு, சரத்பவார் கட்சி எல்லாருக்கும் துரா சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆக மொத்தம் சிம்பிள் வரைக்கும் தெரிஞ்சு இந்த ரியல் கட்சி சரத்பவார்கிட்டையும் உத்தவ் தாக்கரேட்டி தான் இருக்குது. டெஃபினட்டாக பெரிய திருப்பம் இந்த வாட்டி டெஃபினட்டாக இருக்குது. இந்த கட்சி இந்த சீட்டை இந்த குதிரை பேரம் பண்ணாங்கல்ல, அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து பண்ண குதிரை பேரத்தினாலேயே அவங்களுக்கு டெஃபினட்டாக மகாராஷ்டிராவில் பெரும் தோல்வி, ஹரியானாவில் பெரும் தோல்வி. JDU அங்கே சைடு கூட்டின்னு போனதே பல்டு ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் யூஸ் பண்ணுற வேர்டு பல்டு ராம்னு, தினம் பெல்ட்டி அடிக்கிறவர். அந்த பல்டு ராம்னால ஒரு 20 சீட்டு நிச்சயம் நஷ்டம் அப்படின்னு நிதிஷ்குமாரை பல்டு ராம்னு. யூபியில் என்ன அழகுனா, ஏன்னா நாங்கள் ராய்பரேலி அமேத்தியை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுனால பிஜேபி காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வேலை குதிரை பேரம் பேசின அதித்தி சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த எலெக்ஷனில் கேம்பெயினே பண்ண மாட்டேன், எனக்கு இது பிரின்சிபல்ஸ்னு. அமேத்தியில் காங்கிரஸில் இருந்த சஞ்சய் சிங் இவர் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வாங்கினவர் 45 நாளாக அமேத்தி பக்கமே வரல. அவர் தான் அமேத்தியோட ராஜா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, மனோஜ் பாண்டேன்னு ஒருத்தர் சமாஜ்வாதி பார்ட்டி MLA, அவர் வந்து ஆல்ரெடி ராஜ்யசபா எலெக்ஷனில் பிஜேபிக்காக ஓட்டு போட்டார். அவருக்கும் கோச்சிக்கிட்டு வெளில வராமல் 40 நாள் இருந்தோன்னே முந்தா நேற்று அமித்ஷா அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாம் சரி பண்ணிடுறோம் வாங்கன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. என்ன நிலைமைன்னு பார்த்துக்குங்க. அப்ஸ்கோ பார் 400 பாரில் ஆப்போசிட் சிம்பிளில் ஜெயித்த ஒரு ஆளை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் இதில் எனக்கு ஓட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு வந்து கேம்பெயின் பண்ணதுக்கு 2 பிஜேபி லீடர் வரல. சஞ்சய் சிங் வரல, அதித்தி சிங் வரல. யார் வந்திருக்காங்க? சமாஜ்வாதி சிம்பிளில் ஜெயித்த மனோஜ் பாண்டே வந்திருக்கிறாரு. எங்கேயுமே யூபியில் வேறு அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு இருக்கிற இடத்துல எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசுகிறது யோகிக்கும் அமித்ஷாவுக்கும் தகராறுன்னு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யோகி பிஜேபி 65-70 சீட்டு ஜெயிச்சிடுச்சுன்னா நிச்சயமாக நான் என்ன சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. எப்படி சிவராஜ் சிங் சௌஹானை காலி பண்ணாங்களோ, எப்போ வசுந்தரா ராஜே சிந்தியாவை காலி பண்ணாங்களோ, எப்படி சத்தீஸ்கரில் ரமன் சிங்கை காலி பண்ண மாதிரி இருக்கிற எல்லா பவர்ஃபுல் லீடரையும் மோடி காலி பண்ண மாதிரி என்னையும் காலி பண்ணிடுவாங்க. அதனால் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, டாக்கூர் ஓட்டையே அவர் மாற்றி போட சொல்லதா ரூட் வந்துருச்சு. ராஜா பையா அப்படின்னு ஒரு பெரிய திருப்பாக்கி டாக்கூர் லீடர் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அதாவது ஹரியானா போன முறை ஸ்வீப், இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இல்லை. மகாராஷ்டிராவில் யார் இந்த கட்சி மாறி அரசியல், கட்சி உடைப்பு அரசியல் பண்ணதுனால ஒரு சிக்கல் வந்திருக்கு. சரத்பவார், உத்தவ் தாக்கரே இவர்களை போன்றவங்க வந்து நாங்கள் தான் உண்மையான சிவசேனன்னு மக்கள்கிட்ட போகிறாங்க. அது எடுபட்டிருக்கிறதுன்றது அவருடைய கோணம். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா இது மாதிரி வட இந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை போன தேர்தலில் பெற்ற பிஜேபி
இந்த முறை பெறாதுன்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். அதாவது எதிர்பார்த்த நான் முதல்ல கிளைம் பண்ணாங்கல்ல 400 சீட்டு, அதுக்கு கிடைக்காது வாய்ப்பு, அது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், நான் யாருக்கும் மோதிக்கும் யாருக்கும் இல்லை, அதுக்குள்ளே போக மோடி அவர்கள் 400 பேசிட்டு இருந்தார். இப்போ அதிகமாக பேசுவதெல்லாம் அரசியல் விஷயமாக பேசுகிறார். அது நான் அரசியலில் சகஜம்தான் சொல்கிறேன்னால சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசுவதற்கு காரணமே மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பதற்றத்தை எண்ணத்தை மாற்றி சாதகமாக நமக்கு ஆக்கிக்கணும், அரசியல் பேசணும் என்பதுக்காக தான் பேசியிருக்காரு. இல்லைன்னா என்ன பேசுவார், வேறு விஷயங்கள் தான் பேசுவார், வளர்ச்சியை பற்றி பேசுவார், நிறைய திட்டங்களை பற்றி பேசுவார். இது பேசாததுக்கு காரணமே அதுதான். ஆனாலும் வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பறிவு போயிடும், தோசையை திருப்புற மாதிரி திருப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேற்கு வங்கத்தில் யார் கண்டா 18 சீட்டு போன வாட்டி எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அந்த மாதிரி எதிர்பாராத இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒடிசாவில் கூட கிடைப்பதற்காக சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. ஹரியானாவில் மாநில அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்ற கருத்து ஒரு புறம் இருக்க, அது மாநில அளவிலான பிரச்சனை. தேசிய வேளையில் எங்களுக்கு மோடி தான் வேண்டும் என்று கூட நினைக்கலாம். எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஜூன் 4 தான். ஆனால் உத்தவ் தாக்கரேயுடைய பலமும் ஏக்நாத் ஷிண்டேவோட பலமும் இந்த தேர்தலில் வெளிப்பட்டுவிடும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் நம்ம எதிர்பார்க்கலாம் யாருன்ட்டு. பிரசாந்த் கிஷோர் இத்தனைக்கு பிறகும் அவருக்கு நாளுக்கு நாள் அவங்க பிஜேபியினுடைய கிராஃப் குறைஞ்சிட்ருக்குன்னு பேசுகிற சூழலில் கூட பிரசாந்த் கிஷோர் இப்போவும் சொல்கிறாரு, there will be a big victory for BJP. Not 400 or so. They will definitely get majority and form the government. அதான் சொல்கிறாரு. திரும்பி நான் என்ன சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் எப்படின்னா மோகன் குருசாமின்னு ஒரு பிஜேபி காலத்தில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருந்தவர் சொல்கிறாரு, எந்த பேண்ட் வேகனில் எப்போ சேரலாங்கிறத பார்த்து ஜெயிக்கிற கட்சி பக்கத்தில் காங்கிரஸில் அவரை சேர்க்கலை. இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் சுனில் கொங்குலுவை சேர்த்துட்டார். அவர் சொல்ல போகிறாரா காங்கிரஸ் ஜெயிக்கணும். இங்கே நான் காங்கிரஸ் ஜெயிக்கும்லாம் சொல்லலை. அப்கி பார் 400 பாருங்கிறது நம்ம ரேவந்த் ரெட்டி சார் சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் இருந்து ஒரு 20-100 சீட்டை வாங்கினா தான் வர முடியும். முன்ன மாதிரி இப்போ பேசலைன்னா சொல்ல முடியாது. போன வாரம் கூட ஒரு இன்டர்வியூவில் நான் 400 சீட் ஜெயிச்சிட்டேன்னு தான் பிரதமர் பேசிகிட்டு இருக்காரு. நகைச்சுவையாக சொல்ல போனால் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல, அது இந்தியாவோட சேரும்போது அந்த சீட்டு 40 சீட்டு, அது கூட 2 சீட்டு தான் வரும். 40 சீட்டு அங்கே எங்கே 40 சீட்டு. ஆக மொத்தம் அதனால் அதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் ஷியாம் குறுக்கிடுறாங்க. திரு ஷியாம், ஒரு சின்ன விளக்கம் தான். வெஸ்ட் பெங்காலில் 2019 சிஏஏ அமலுக்கு வந்த உடனே மட்டுவா கம்யூனிட்டி, நாமசூத்ரா ரெண்டையும் மட்டும்தான் மனசுல வைத்து செய்தார்கள். அது அவங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு 100-125 வருஷமா இங்க இருக்கிறவங்க. நாடு தனி இந்தியா உருவாகும் போது அவங்களுக்கு குடியுரிமை இல்லாம போச்சு, நாங்க கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. அதுல நம்பி ஓட்டு போட்டவங்க அவங்க. இன்னைக்கு அவங்களோட டாப் போஸ்ட் மகாஜன சங்கம் நீ சிஏஏக்கு அப்ளை பண்ணாதுன்னு சொல்லுது. 300 பேருக்கு சிஏஏ கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட அதுல மட்டுவா கிடையாது, ஒருத்தர் கூட நாமசூத்ரா கிடையாது. எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஹிந்துஸ். அப்போ எந்த இடத்துல எப்படி பிஜேபி 2019 பொய் வாக்குறுதி கொடுத்து வெஸ்ட் பெங்கால்ல 18 சீட்டு எடுத்ததுங்கிறது பாக்கிக்கே நல்லா தெரியும். திரு புரட்சி கவிதாசன், வட இந்தியாவில் ஒரு டிக்ளைன் இருக்கு அப்படின்ற ஒரு கோணம் முன்வைக்கப்படுது, அது சார்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்க பார்வை. நெறியாளர் தயவுசெய்து எனக்கு இடைமறிக்க கூடாது. ரொம்ப நேரமாக நான் காட்சி பொருளாக இருக்கிறேன். அதனால் நான் 4 பேருக்கும் சேர்த்து என்னுடைய பதிலை சொல்லணும். நம்ம சியாம் அண்ணன் தராசு பத்திரிகை ஆசிரியர் அவர் சின்ன பிள்ளையிலேயே மெயின் வேடம் தான் விரும்பி நடிப்பார் அப்படின்னு. அதில் என்ன தவறு? விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. சுப்பையா பாரதி 8 வயசில் எப்படி பாரதியா பரிணாம வளர்ச்சி பெற்றார், குமரகுருபரர் எப்படி வந்தார். அதனால் இந்தியாவுடைய பாரம்பரியத்தில் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கிறது. வளரும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு. அதனால் நரேந்திர மோடி அவர்கள் பிள்ளை பிராயத்திலேயே அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக, பிறவி தலைவராக இருந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார், வந்திருக்கிறார். இதை பெருமைப்படுறதுல இருக்கு. இதை உதாரணமாக தானே சொல்லணும். நீங்க ஆபிரகாம் லிங்கனை உதாரணமா சொல்லுவீங்க, மார்ட்டின் லூதர் கிங்கை உதாரணமா சொல்லுவீங்க, ஆனா நரேந்திர மோடியை உதாரணமா சொல்ல மாட்டீங்க, சுபாஷ் சந்திர போஸை உதாரணமா சொல்ல மாட்டீங்க, பகத்சிங்கை உதாரணமா சொல்ல மாட்டீங்க. இதுதான் பிரச்சனை. அடுத்து நம்முடைய சுபாஷ் சந்திர போஸோட தீவிர ஆதரவாளர். நூல் அதுல ஒரு பெரிய பாப்புலர் நூல். முடிச்சிடுறேங்க, பேச விடுங்க சார்.
களம் மாறும் பொழுது கருவிகள் மாறும் என்பது யதார்த்தம். அதனால் நீங்கள் மகாபாரதம் தெரியாதவங்க யாரும் இந்தியாவில் இருக்க முடியாது. இன்றைக்கு உலகமே மகாபாரதத்தை படித்து கொண்டு இருக்கிறது. அந்த மகாபாரத போரில் ஒவ்வொரு நாளும் யுத்த தர்மங்கள் மாறிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் வியூகம் வகுக்கப்படும். அந்த வியூகத்தை நொறுக்குவதற்கான எதிர் வியூகம் வகுக்கப்படும். இதுதான் யதார்த்தம். அதனால் நீங்கள் ஒரே பல்ஸில் தேர்தல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா 7 கட்ட தேர்தல், உலகத்தின் பிரம்மாண்டமான தேர்தல் திருவிழா, ஏறத்தாழ 100 கோடி மக்களுக்கு மேலே வாக்களிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழானா அது இந்தியா தான். அதனால் இதை நடத்துறதுக்கே ஒரு திராணி இருக்கணும், ஒரு தில்லு இருக்கணும், திட்டம் இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. எந்த ரத்தம் சிந்தாத யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் எவ்வளவு அமைதியாக, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்குப்பட்டி தூக்கப்படுவது, வாக்காளர்கள் தாக்கப்படுவது, தேர்தல் அமைதியா நடக்கிறதுக்கு தேர்தல் காரணம் இல்ல, வாகனங்கள் தேர்தல் ஆணையம் காரணம் இல்ல, தேர்தல் அமைதியா நடக்கிறதுக்கு மக்கள் காரணம், அரசியல் கட்சிகள் காரணம். இன்னைக்கு தேர்தல் நேரத்துல கலவரம் நடக்குது. பிஜேபி சர்க்கார் புரிஞ்சுக்கங்க சார். வேட்பாளரை டெல்லியில் அடிச்சாங்க சார், கன்னியாகுமார பிஜேபி ஆதரவாளர் தான் அடிச்சாங்க. டெல்லி ஈஸ்ட் உடைய வேட்பாளரை பட்ட பகல வெளிச்சத்தில் அடிச்சாங்க சார், தேர்தல் பரப்புரையில் இருக்கும்போது. நீங்க தேர்தல் ஆணையத்தை பாராட்டு பத்திரம் வாசிக்கிறனாலும் பரவாயில்லைங்க, இது மாதிரி எல்லாம் சபிக்காதீங்க. தேர்தல் அமைதியா நடக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் காரணம் இல்லங்க, தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், லெவல் பிளேயிங் ஃபீல்ட், இந்த ரெண்டும் முக்கியம். இந்த 1000 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பேசக்கூடாத பேச்சா, ஏன்னா சொல்லக்கூடாத சொல்லா? குழந்தை காலில் விழுந்துச்சுன்னா தீர்க்க ஆயுஷ்மான் பவ அப்படிமோ, குறைஞ்சபட்சம் 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படிமோ, 1000 பிறை கண்டு வாழ்வாங்கு வாழ்கம்போம், பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு மல்லாண்ட மண்ணா மணிவண்ணா அப்படின்னு பாடின பரம்பரை இந்த பரம்பரை. அதனால உங்களுக்கு நீ காலில் விழுந்தீங்கன்னா 50 வருஷம் வாழ்க, காலில் விழுந்தா 60 வருஷம் வாழ்க, காலில் விழுந்தா 40 வருஷம் வாழ்க. 5 வருஷத்துக்கா 1000 ஆண்டுகளுக்கான மக்கள் தரது 5 வருஷத்துக்கு 1000 பெருமைப்படுங்க. திருமணத்துக்கு வாழ்க்கை ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் பெருமைப்படுங்க. மரபு கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துறீங்கன்னா அந்த கல்யாணம் நல்லா வாழணும், பரம்பரை பரம்பரையா அவங்க நல்லா வாழணும் வேற. இவர் தேர்தல்ல 5 வருஷத்துக்கு தான் சார் ஓட்டு போடுறாங்க, 1000 வருஷத்துக்கு இருக்க முடியும். ஏன்னா முசோலினி என்ன 1000 வருஷம் வாழ்ந்தாரா? ஹிட்லர் என்ன 1000 வருஷம் வாழ்ந்தாரா? எந்த சர்வாதிகாரி 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க? ஹிட்லர் தான் சார் 1000 வருஷ கனவு இதுக்கு முன்னாடி உலகத்துல பேசின ஒரே பொலிட்டிக்கல் சர்வாதிகாரி ஆயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு கூக்குரல்ங்க. இது ஹிட்லர் 1000 வருஷத்தை பேசின ஒரே சர்வாதிகாரி சார், சர்வாதிகாரிகளை தவிர வேற யாரும் இத பேச மாட்டாங்க. 1000 வருஷத்துக்கு செயல் திட்டம் வச்சிருக்கேன் அப்படினா யார் சார் சொல்வாங்க? சார் பேசக்கூடாதுன்னு இருக்கா? பேசக்கூடாது இல்ல, என்ன பேசுறீங்க அதை விமர்சிக்க கூடாதுன்னு இருக்கா? நாயன்மார்கள் பாடுனதெல்லாம் தப்பா? நாயன்மார்கள் பாடுறது கடவுளை பாராட்டி பாடுறது வேற சார். திவ்ய 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டது தப்பா? 1000 ஆண்டுகள் வாழ்க மல்லா 1000 பிறைகண்டு வாழ்கன்னு சொல்றதெல்லாம் பாராட்டுக்கு சொல்றது சார், ஒருத்தர வாழ்த்து சொல்றது. நீங்க இன்னொருத்தர வாழ்த்துறது தப்பு இல்ல. இத்தாலி பாரம்பரியத்துல உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, வெள்ளைக்கார பாரம்பரியத்துல உங்களால ஏத்துக்க முடியாது. என்ன சார் அவதூறு பாரம்பரியத்துல கருத்து பேச சொன்னா அவதூறு போயிட்டீங்க. அரேபிய பாரம்பரியத்தினால உங்களால ஏத்துக்க முடியாது சார். ஜனநாயக பாரம்பரியத்துல வந்ததனால கேக்குறோம், ஜனநாயக பாரம்பரியம் அப்படின்ற ஒன்று ஒருவருக்கு நிரந்தரமா ஆட்சி செய்யற இத கொடுக்கல. 1000 வருஷமா ஒருத்தர் வாழ்ந்துட போறாங்க, நீங்க 1000 வருஷம் வாழ போறீங்களா? இன்னொருத்தர் 1000 வருஷம் வாழ போறாங்களா? யார் சார் உலகத்துல 1000 வருஷம் வாழ முடியும்? 1000 வருஷத்துக்கான செயல்பாடு யார் வாழ போறா? 1000 ஆண்டு திட்டங்கள் எங்களுடைய கட்சியிடம் இருக்கிறது, எங்க அமைப்பிடம் இருக்கிறது. அப்படி ஒண்ணும் தேர்தல் அறிக்கையில கொடுக்கலையே. ஆரம்பத்தில் சொன்னாரு 2000 ஒன்னு சொல்லுங்க சார், 1000 வருஷத்துக்கு பிளான் வச்சிருக்கீங்கல்ல, 1000 வருஷம் செயல் திட்டம் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க சார். அதுக்கு பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது தப்புன்னு இப்ப வருது. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது 10 வருஷத்துல மாறும். பாடுனாங்க காசிநகர் புலவர் பேசும் முறையினை கேட்பதற்கோர் காஞ்சியில் கருவி செய்வோம்னு பாரதி பாடுனா. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்தல மண்டலத்தியல் கண்டு தெரிவோம்னு சொன்னா. அப்ப பாரதி என்ன பைத்தியக்காரனா? தீர்க்க தரிசனங்க. பாரதி எவ்வளவு காலம் சார் வாழ்ந்தாரு? பாரதி எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு என்பது மிகப்பெரிய புனிதமான விஷயம், பெருமைப்படுற விஷயம். அதை விட்டு போய் தீர்க்க தரிசிகளை போய் சபிக்கிறீங்க. யார் தீர்க்க தரிசி? யார் சார் தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க. பாரதியார் தீர்க்கதரிசி, இவரே அரசியல்வாதிகளா தீர்க்கதரிசிகளா? ஏங்க
400 வருஷம் ஓட்டு கேட்டு வர்றது 5 வருஷத்துக்கு சார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் 1000 நடக்கும். வருஷம் பிஜேபி ஆட்சி நடக்க கூடாதா? ஏங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உலகத்துல சூரியன் உதிக்காத மறையாத தேசம் எங்களுடைய தேசம்னு கொக்கரிக்கலாம். ஆனா நாங்க 1000 ஆண்டுகள் இந்தியாவை வழிநடத்துவோம்னு சொல்லக்கூடாது. என்ன நீங்க தடை உத்தரவு போட்டீங்களா? ஜனநாயக மரபுக்கே எதிரானது சார். 1000 வருஷம் சொல்றதெல்லாம் அடிச்சு விடுறது சார். 1000 ஆண்டுகள் இந்தியாவை உலகத்திற்கு குருவாகவும் வழிநடத்துவதற்கும் எங்களால் செய்ய முடியுங்க. ஒரு முறை சரிங்க. நான் சொல்லி முடிச்சிறேன் இதோட. நான் மகாராஷ்டிரால இருந்து ஒரு நண்பர் சேர்ந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். திரு அண்ணாமலை, தேசிய திரு அண்ணாமலை 10 வருஷத்துல சொல்லி முடிச்சிறேங்க. அல்லது 5 வருஷத்துல மகாராஷ்டிரால என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். 1000 வருஷம் ஆளட்டும். மகாராஷ்டிரால இன்னைக்கு தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு மும்பையில். எப்படிப்பட்ட உணர்வு அங்க எதிரொலிச்சது? என்ன பிரச்சனைகள் அங்க பேசப்பட்டுச்சு? என்ன விதமான வியூகங்கள் அங்க பேசப்பட்டுச்சு? சார் வணக்கம். வணக்கம். மராட்டிய மண்டலம் கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் இருக்கு. 10 வருஷமா பிஜேபி ஆளுகின்ற கூட்டணி ஒரு விதமான நன்மையும் செய்யலை. இதான் நான் சொல்ல முடியும் கரெக்டா. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல நான் மகாராஷ்டிராவில் இருக்கேங்க. இவங்க ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கு தான் அவங்க முதல்ல பாடுபடுறாங்க. பிஜேபி மராட்டியத்தில் வர்றதுக்கு முக்கிய காரணமே சிவசேனா கட்சி தான். பாலாசாப் டாக்கரே அவர்கள் தான் அவருடைய விரலை பிடிச்சி அவங்கள மேலே கொண்டு வந்தாங்க. ஆனா ஏறின ஏணிய எட்டி உதைச்சி இதை பண்ண மாதிரி உத்தவ் சாருடைய கட்சியை அவங்க உடைச்சி ரெண்டாக்கிட்டாங்க. பிரிஞ்சு போன ஷிந்தேவை அவங்க தான் ஒரிஜினல் சிவசேனான்னு சொல்லி வெக்கக்கேடா அவங்க சொல்றாங்க. ஒரு விதையை போட்டு அது செடி பெருசா ஆன பிறகு அதனுடைய ஒரு கிளை போனதுனால அவங்க தான் அந்த மரமேன்னு சொல்லி அவங்க ஒரு தேர்தல் கமிஷனே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்க மராட்டிய மண்ணில் இருக்கு. 10 வருஷமா என்ன சொன்னாரு நம்ம மோடி சார் அவர் சொன்னாங்க, நாங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம்னாங்க. 10 வருஷம் 20 கோடி பேர் 20 கோடி பேர் வேலை சார். 20 கோடி பேர் வேலை இல்லாம இப்ப இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க தொகுதியில் நான் உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு 100 கம்பெனி இருக்குன்னு சொன்னா அதுல 70 கம்பெனி இப்ப கிட்டத்தட்ட எல்லாம் மூடப்பட்டு உள்ளது. அந்த அளவுக்கு தான் இப்போதைய நிலைமை. ரெண்டாவது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அப்போ நாங்க கருப்பு பணத்தெல்லாம் மீட்டுருவோம், உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் கொண்டு போடுவோம். நாங்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஆனா இன்ன வரைக்கும் 15 பைசா வரல. அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கு. இப்ப பிஜேபி 10 வருஷமா இப்ப காங்கிரஸ் டைம்ல சீனியர் சிட்டிசனுக்கு ட்ரெயின்லயே நம்ம 50 பங்கு நம்ம இலவசமா நம்ம இதை பண்ணலாம், 50 பங்கு பே பண்ணா போறோம். ஆனா இப்ப என்ன, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அவர் 80 வயசு 90 வயசு ஆனவராலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன நிலைமைன்னு சொல்லி ரயில்வேல உங்களுக்கு தெரியும். இப்ப கேஸனுடைய விலை எடுத்தங்க மகாராஷ்டிராவில் முதல் 400 ரூபாய் இருந்ததுங்க. இப்ப 1000 ரூபாய்க்கு மேல இப்ப கேஸனுடைய விலை இப்ப ஆயிட்டது. அந்த இதுக்கு தான் இருக்கு. இப்போ பெட்ரோல் டீசல் விலை தமிழ்நாட்டை விட மும்பையில ஜாஸ்தியா இருக்கு. அந்த அளவுக்கு இங்க இருக்கு. இவங்களுடைய வேலை என்ன? கட்சிகளை உடைச்சி நாம எப்படியாவது ஆட்சியை நம்ம தக்க வைக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய மொத்தமான இதுவே. தவறு செய்தவங்களை தண்டிக்கிறது தான் முதல்ல சொல்லியிருந்தார். ஊழலற்ற ஆட்சியை நாம் கொடுப்போம். ஊழல் பண்ணவங்க யார் அங்க போனாங்களோ அவங்கள வாஷிங் மிஷின் போட்டு துவைச்சி வெள்ளையா கொண்டு வர்றது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. உதாரணத்துக்கு ஏன் கூட இருந்த முனிசிபல் கவுன்சிலர், அவர் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருந்தாரு. அவர் வீட்டில் 2 கோடி ரூபாய் பணம் பிடிச்சாங்க, 10 பிளாட்டு பிடிச்சாங்க. உத்தவ் சார் கூட இருந்த இடத்துல அவர் மேல கேஸ் பண்ணாங்க. அவர் ஷிந்தே கிட்ட போன உடனே அவரு யோக்கியமாயிட்டார். அது மாதிரிதான் இங்க மகாராஷ்டிராவில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள், இப்ப காங்கிரஸ் டைம்ல பிரைவேட்டா இருந்ததெல்லாம் பொதுத்துறை கவர்மெண்டா ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி வந்த பிறகு என்ன செய்தாங்க? எத்தனை பொதுவான இது இருந்தோ எல்லாத்தையும் அவங்க வித்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கொடுக்குறாங்க. சரி சார், 48 தொகுதி மகாராஷ்டிரால திரு அன்பழகன், அண்ணாமலை 48 தொகுதி ஒரு பெரிய எண்ணிக்கை. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து அதிகமான எண்ணிக்கைகள் கொண்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியதுன்னா மகாராஷ்டிரா ஒரு முக்கியமான ஒரு மாநிலம்.
மகாராஷ்டிராவுடைய முடிவு அப்படின்ற ஒன்று தேர்தலில் மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும். கடந்த 2 தேர்தல்களில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை அந்த என்டிஏ கூட்டணி பெற்றுச்சு. இப்போ முழுக்க காட்சி மாறி இருக்கு. 2 கட்சிகள்லையும் உடைப்பு இருக்குது. சரத்பவார் கட்சி உடைஞ்சிருக்கு, சிவசேனை உடைந்திருக்கு, காங்கிரஸோட சிவசேனை சேர்ந்திருக்கு, அங்கே 3 கட்சி கூட்டணி இருக்குது. இந்த 48ல் எந்த அணி மகாராஷ்டிராவில் அதிக இடங்களை பெற வாய்ப்பு இருக்குது? மக்கள்கிட்ட எந்த அணிக்கான செல்வாக்கு இருக்குது? 48 தொகுதியில கிட்டத்தட்ட 35 தொகுதிக்கு மேல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு அனுதாப அலை. மற்றவர்கள் பிரிந்து போனாலுமே இந்த நேதான்னு சொல்லுவாங்க, தலைவர்கள் தான் அவருக்கு பக்கம் போயிருக்காங்களே தவிர தொண்டர்கள் யாரும் அவர் பக்கம் 90 பங்கு யாரும் போகல. 90 பங்கு உத்தவ் தாக்கரே அவர்கள் கூட தான் இருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 35 இடங்கள்ல மராட்டிய மாநிலத்தில் ஜெயிக்கும். இப்போ மோடி ஐயா ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, என்ன சொன்னாரு, உத்தவ் பாலசாப் தாக்கரே குடும்பத்திற்கு எந்த நடந்தாலும் நான் முதல்ல அழகா நிற்பேன். எதுக்காக? இப்போ பவுண்டேஷன் போடுறாருங்களா அவரு. 10 வருஷமா உத்தவ் தாக்கரே கூட்டணி இருந்ததுனால தான் அவங்க நிறைய ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ அவங்க தனித்தனி ஆனதுனால இங்க மக்கள் மத்தியில ஒரு ரொம்ப வெறுப்பு உணர்வு, அவரு உத்தவ் தாக்கரே மேல அனுதாப அலை மராட்டிய மாநிலம் முழுவதுமே வீசுகிறது. எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலுமே உத்தவ் பாலசாப் தாக்கரே அவருடைய கூட்டணி காங்கிரஸ், என்சிபி இவர்கள் தான் வெற்றி பெறும். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். அதாவது மக்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். மக்களவைத் தேர்தலில் திட்டமிட்டு வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்காக நரேந்திர மோடி அரசு முயற்சிக்கிறதாகவும் அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதாகவும் உத்தவ் தாக்கரே இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த கருத்து நியாயமானதா அப்படின்ற ஒன்றும் இல்லை, எதிர்க்கட்சி அரசியல் அப்படின்றதுனால இப்படி பேசுகிறாரான்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். மக்களவைத் தேர்தலில் திட்டமிட்டு வாக்குப்பதிவு சதவீதத்தை குறைக்க மோடி அரசு முயற்சிக்கிறதாகவும் அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பாக நேர்கள் முன்னாடி கேள்வி வச்சுருந்தோம். நியாயமான ஆதங்கம் என்று 86% பேரும், எதிர்க்கட்சி அரசியல் என்று 9% பேரும், வாக்குப்பதிவு குறைந்ததால் இப்படி பேசுகிறார் என்று 5% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு தராஷியாம், உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமா? வாக்குப்பதிவு சதவீதம் குறைவதுங்கிறது ஒரு ரொம்ப கவலைக்குரிய செய்தாங்க. இப்போ மராட்டிய மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி நம்ம சாகு மாதிரி சொக்கலிங்கம், அப்போ தமிழ் பெயரை வச்சு நான் யூகிக்கிறேன், நம்ம நண்பர் தான் சொல்லணும், அண்ணாமலை தான் சொல்லணும். சொக்கலிங்கம் வந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா அவரோட அனாலிசிஸ், நம்ம வந்து ஒரு போலிங் பூத்தில் கடைசியில் ஒரு 25 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 6 மணிலேருந்து அவங்க முடிந்தனே அவங்களுக்கு ஓட்டு போட அனுமதி தரோம். ஆனால் அந்த புள்ளி விவரங்கள் வந்து சேரும்போது அதுக்கு முன்னாடியே இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடும் போது ஏற்படுகிற குழப்பம், தேர்தல் ஆணையம் தான் தன்னோட மெத்தடாலஜியை மாற்றணும். இதுதான் திரு சொக்கலிங்கம் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிற கருத்து. எதற்காக நான் இதை குறிப்பிடுறேன்னா அதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு, சந்தேகம் வருது. அப்போ இயல்பாகவே வந்து நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் என்பது ரொம்ப நியாயமா நடந்தது நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணணும். அப்படியான ஒரு ஃபீலிங் ஏற்படலைங்கிறது தான் இதுல வருத்தமே தவிர ஒரு சுதந்திரமான அமைப்பை கொச்சைப்படுத்தணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இது போக வெஸ்ட் பெங்காலோட ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஹெம்ப்ராம்னு ஒரு பிஜேபி எம்பிங்க, அவர் இப்ப பிஜேபியில இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா இம்போசிஷன் ஆஃப் ஹிந்துத்துவா ஆன் ட்ரைபல் ஐடென்டிட்டி, இதுதாங்க இந்த தேர்தலோட பிரச்சனை. அதாவது அவர் வந்து ஆதிகுடிகள் பழங்குடிகளோட ஒரு பிரதிநிதி, அவர் அந்த ஏரியாக்கள்ல இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய பழங்குடி ஓட்டு வங்கியை பற்றியும் பேசுறாரு. இம்போசிஷன் ஆஃப் ஹிந்துத்துவா ஆன் ட்ரைபல் ஐடென்டிட்டி, இதுதான் இந்த தேர்தலோட பிரச்சனை, எங்களோட பிரச்சனை. அப்போ எந்தெந்த மாநிலங்கள்லாம் பழங்குடி மக்கள் வந்து அதிக ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கு. போன தடவை வந்து பல தொகுதிகளில் 12,000 ஓட்டு 15,000 ஓட்டுல தான் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு எஸ்டி ஏரியால. இப்போ இன்றைக்கு வந்து அது இல்லைங்கிறது தான் உண்மை, அதான் நிதர்சனம். இது எல்லாமே ஒரு தரவுகள் அடிப்படையில் தான் பேசுறோமே தவிர, அதாவது இன்னும் சொல்லப்போனா இது எங்களோட நியாயமான ஆதங்கம், அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பேசுறோம். நன்றி சார், நன்றி. திரு புரட்சி கவிதாசன், நிறைவு பார்வை. நான் ஒரு வாரம் மும்பையில் தாங்க இருந்தேன். மும்பையில் வந்துட்டு திடீர்னு மழை பெஞ்சிச்சு, திடீர்னு புயற்காற்று அடிச்சிச்சு, சூறாவளி வந்துச்சு. ஏழை எளிய மக்கள் எல்லாம்
அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக சிரமப்பட்டார்கள். இதைத்தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்ச ஒழிய உத்தவ் தாக்கரே பின்னாடி அல்லது சிண்டே பின்னாடி அல்லது பவார் பின்னாடி அப்படியெல்லாம் மக்கள் வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி எந்த காட்சிகளையும் நான் பார்க்கவில்லை. ரொம்ப அமைதியாக தேர்தல் வந்து இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பரிணாம வளர்ச்சியாகத்தான் பார்க்குறேன். 100 விழுக்காடு வாக்களிப்பு என்பது ஒரு முழுமையான ஜனநாயகத்தை நோக்கி முன்னேற்றம். அதுக்கு எல்லாரும் இணைந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் சியாம் அவர்கள் சொன்னது மாதிரி தரவுகள் வருவதில் ஏற்படுற தாமதம் மிக முக்கியமான காரணம். அது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். அதனால் முதற்கட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக குறைந்த வாக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்சேஷன் பண்ண வேண்டியதில்லை. அது வந்து நிறைவாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போது தான் ஒரு முழுமையான எண்ணிக்கை தெரிய வரும். திருப்பாக்கி. அதாவது அண்ணன் தரசஷாம் நாம் மேற்கு வங்கத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு மாற்று கருத்தை சொன்னார். அண்ணன் சொன்னார். என்னோட கருத்து எதுக்கு ஏன் இப்படி எவால்வ் ஆச்சுன்னா, 2 நாட்களுக்கு முன்பு மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறேன், இன்கேஸ் இந்தியா கூட்டணி அரசமைத்தா வெளியிருந்து ஆதரவு தரும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு எதிர்ப்படை ஆற்றுறாரு இவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. அதாவது இவங்க எந்த நேரத்திலும் பிஜேபி போயிடுவாங்க அப்படின்னு. இந்த மனநிலை வந்து வாக்காளர் மத்தியில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். சரி, மம்தாவுக்கு போட்டாலும் அது இந்தியா கூட்டணிக்கு போவதில்லை, நாளைக்கு பிஜேபிக்கு போகும், நம்ம பிஜேபி போடலாங்கிற மனநிலை ஒன்று. 2வது, சந்தோஷ் காலியை பாஜக கையில் எடுத்திருக்கு. இதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யுது தேர்தல். அதனால தான் வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபிக்கு சாதகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சந்தேஷ் கலியை பற்றி அண்ணன் சொன்னார். சந்தேஷ் கலி வந்து ஒரு பிஜேபியோட சதின்னு ஒரு பிஜேபியோட எம்எல்ஏ பேசின டேப்பு வெளில வந்து பிஜேபியோட வண்டவானம் தண்டவானம் ஏறினது அண்ணன் பார்த்துருக்க மாட்டார். ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டை டெல்லியில் ரத்தம் வர வரைக்கும் அடித்தது. அடுத்த நாளை காத்தால அவங்களோட அஃபிஷியல் மெம்பர் டெல்லி நார்த் ஈஸ்ட்டு மாலை போட்டு அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணது வயலன்ஸ் இல்லாத ஒரு போலுக்கு அர்த்தம்னா ஓகே. நேற்று அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் பூல்பூர்லேயும் அலகாபாத்லேயும் வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது தானாக சேர்ந்த கூட்டம்தான். இந்த கூட்டங்கிறது ஒரு மாற்றத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு. ஜூன் 4ஆம் தேதி மாற்றம் வருது, ஒரு புது கட்சி வருது, ஏழைங்களுக்கான மிடில் கிளாஸுக்காக ஆட்சி டெஃபினட்டாக நாங்கள் அமைக்கிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.